அம்மா கறி அலசியாச்சா இல்லையா? அலசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மெயின் கறி அலசல் தாங்க லேட் ஆகும். எவ்வளோ பெருசாக பாருங்க லெக் பீஸ். அம்மா இதோட போய் அலசிட வேண்டியதான். ஆமாம். என்ன கறியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டா? முடிஞ்சிடுச்சு. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எப்படி அலசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. இன்னும் எப்படி ரத்தமாக தெரிஞ்சிச்சு. செம்மையாக வாஷ் பண்ணுவாங்க அம்மா மட்டும் கறி. இப்போ கறியை அலசிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வெங்காயம் தக்காளி அரியிறேன். இங்கே பாருங்கள் எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணி ஆகுது. இது மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிக்கன் குழம்பா? ஆமாம். சிக்கன் குழம்புக்கு என்னென்னமா தேவை? இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கணும். போய் கறியை அலசிட்டு போய் குழம்பு வைக்க வேண்டியதுதான். ஓ இதானா? அதான். நான் ஏதோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தேன். எப்போ பாரு ஓல்டு மெத்தட் தான். எப்பொழுதும் வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். ஆமாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. ஆமாம். மானம் அப்பாவே இருக்குது. ஆமாம். அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா என்ன சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாங்க. அந்த பாரு நல்லா பெரிய பீஸாகவே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அம்மா காலையில் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இதோட மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண ஆகுது. ஆமாம். சரி போய் எல்லாம் அரிஞ்சிருமாம்மா? அரிஞ்சிடும். ஆமாம். அம்மா ஆனால் கறியெல்லாம் பார்த்தா நல்லா பிரியாணிக்கு மாரியே இருக்குல்ல? ஆமாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எல்லாம். சரி பெருசுங்க. ஆமாம் போய் எல்லாம் அரிஞ்சிடும். என்னம்மா கறி அலசியாவதா? ஆமாம். ஆமாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. நல்லா கறியை வந்து பார்த்திங்கன்னா சோப் போட்டு கழுவுற மாதிரி கழுவாங்க. அம்மா கறியை அலசியாச்சா இல்லையா? அலசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மெயின் கறி அலசல் தாங்க லேட் ஆகும். மீனுமே சரி கறியும் சரி. அம்மா பக்கத்தில் பார்த்தியா காக்காவை? ஏன்னு பார்த்தீங்கன்னா காக்கா எங்கள் வீட்டிலங்க மண்சால் மாரியே வந்து பக்கத்தில் நிற்குங்க. அம்மா என்ன கறி வெட்டி முடியலையா? அலசிக்கிட்டே இருக்கேன். ஆமாம். இந்த பாருங்க எவ்வளோ பீஸு ரெடி பண்ணிட்டாங்க, அரிஞ்சிட்டாங்க. இன்னும் பாதி இருக்குங்க. எவ்வளோ பெருசாக பாருங்க லெக் பீஸ். அம்மா இதோட போய் அலசிட வேண்டியதான். ஆமாம். அம்மா என்ன கறியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டா? முடிஞ்சிடுச்சு. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எப்படி அலசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. இன்னும் எப்படி ரத்தமாக தெரிஞ்சிச்சு. செம்மையாக வாஷ் பண்ணுவாங்க அம்மா மட்டும் கறியை மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. இப்போ கொடுத்தா நாளைக்கு தான் வரும். அந்த மாதிரி வாஷ் பண்ணுவாங்க. இதோட போயிங்க வெங்காயம் தக்காளிலாம் போய் அரியணுங்க. கறி அலசி முடிஞ்சிடுச்சிங்க. அப்படியே காமிப்பாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒயிட்டாக. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கணும் கறின்னா. இப்போ கறியை அலசிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வெங்காயம் தக்காளி அரியிறேன். அம்மா என்ன குழம்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் சத்து நாள் வச்சிடலாம். சத்து நாள் வச்சிடலாம். வச்சிடலாம். எல்லாம் ரெடியாக தானே வச்சுருக்கேன்.
அதனால் ஆமாம். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டேன். இப்போ பச்சை மிளகா அரிஞ்சிட்டு போய் கறியில் போய் மசாலா ஜாமான்லாம் போட்டு கிளறி எடுத்துவோம். எங்கள் வீட்லேயும் தான் பச்சை மிளகா காய்ச்சிதேன், உரப்பே இல்லாத. என்னத்தை காய்ச்சாலும் நாங்கள் கடையில் வாங்கி தான் செய்யறது. காரம் இருக்க மாட்டேங்குது. போதும், 5 மிளகா தான் போட்டிருக்கேன், ஆனால் பரவாயில்ல, இது போதும். ஆனால் பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாமா? ஆமாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு முடிஞ்சிட்டு இப்போ மசாலா போட்டு கிளறிடுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, மிளகு ஜீரகம், கொஞ்சம் கறியிலையும் போட்டு கிளறிடுவேன். அப்புறம் குழம்பு தாளிக்கவுலையும் போட்டு தாளிச்சுப்பேன். லைட்டாக தயிர் ஊற்றிப்போம். லெமன் இல்லை, லெமனுக்கு வந்து தயிரை ஊற்றிக்கலாம். இதோட கிளறிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். அம்மா, ஓ, என்ன பெரிய விருந்து மாரி உட்காந்தாச்சு. பெரிய விருந்தெல்லாம் இல்லை, சின்ன விருந்து தான். ஆமாங்க, வெறும் குழம்பு தான் வைக்கிது. வீட்லேயும் ஆள் கம்மி தானா, ஆமாம், அதனால தாங்க. எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா, ஓ, என்ன கறியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. இதோட தாளிச்சிட வேண்டியதான். ஆமாம். இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் காயிட்டும் கறிப்பட்டையை போட்டுவிடும். முந்திரி செடியை போட்டுருவோம். இப்போ பெருஞ்சீரகம் போட்டுருவோம். பெருஞ்சீரகம் சேர்ந்துட்டு வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். பச்சை மிளகாவும் போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். அம்மா, ஓ, என்ன தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டேன். நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்க போகிறோம். போடுமா. பாருங்க, அதோட மிளகு ஜீரகமும் கொஞ்சம் போட்டு வதக்கிடுவேன். நல்லா இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாடை நல்லா போயிடுச்சு.
இதோட கறியை போட்டு வதக்க வேண்டியதுதான். உப்பு போட்டுருவோம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். இது இப்போ வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள். தண்ணியை ஊற்றிடும். இதோட வேகணுமா? மூடி போட்டுடணும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு. அம்மா ஓ அப்போ எவ்வளோ இருந்துச்சு, ஆமாம். இப்போ எப்படி சுண்டிட்டு பார்த்தியா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அம்மா ஓ இப்போ என்னம்மா பண்ணோம்? தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றணுமா? ஆமாம். நல்லா வாசமாகவும் இருக்குமா? ஆமாங்க. இதோட என்ன பண்ணால் தேங்காய் ஊற்றிட வேண்டியதுதான். ஆமாம். அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் ஊற்றுமா. இங்கே பாரு, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. அம்மா என்னம்மா போடணும்? கொத்தமல்லி தழை போடுமா. பாரு சூப்பராக வாசமாக இருக்குங்க. இது அந்த வாசத்தை மட்டும் தானம்மா போடுறது? ஆமாம். அம்மா இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன். இங்கே பாரு செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கொதி எப்படி வருது பாரு. அம்மா என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸு, முட்டை, ஒரு கிண்ணத்தில் குழம்பு, இந்த ஒரு முட்டைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன். அம்மா சாப்பிட்றியாம்மா? சாப்பிடும். ஐயம்மா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சாதுங்க. அடுத்தது குழம்பு ஊற்றிட வேண்டியதாங்க. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாங்க, கொஞ்சமாக வச்சாலும் சூப்பராக இருக்காங்க. உப்புலாம் எப்படிமா இருக்கு? எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கறியெல்லாம் வறுக்கலைங்க. சிம்பிளாக குழம்பு மட்டும் வச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதாங்க எங்கள் வீட்டில். ஒரு முட்டை குழம்பு இதான். ஆமாம், அதிகமாகலாம் எதுவும் செய்யலைங்க. நான் பார்த்தேன் சரி சிக்கன் கொஞ்சம் வறுக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு அம்மாவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக குழம்பே வச்சாச்சிங்க. என்னம்மா ஓகே தானம்மா? எல்லாம் ஓகே தான், நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றோட்டமாக கொல்லையிலேயே உட்காந்து சாப்பிட்டாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிட்டே இருக்குங்க காற்று அடிக்கிறதுனால. அதனால் இங்கே வந்தாச்சு. ஓகே தானம்மா? நல்லா வந்திருக்கு. கறியெல்லாம் சூப்பராக வந்திருக்கேன். நல்லா இருக்குது.